ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ தான் எங்கள் சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, நான் சுப்ரியா சுசானா, காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர் நேச்சுரல் சோப் மேக்கர். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய கிராஜுவேஷன் டேவோட குட்டி விளாக் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்துட்டு போகலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வந்துட்டேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா இயர்லி மார்னிங் 3 o'clock இருக்கும். ஸோ காலேஜ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஆந்திராவோட பார்டர் கிட்ட அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இங்கேருந்து நம்ம சென்னையில் இருக்கோம். இங்கேருந்து ட்ராவல் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா 3 hours 4 hours அந்த மாதிரி ட்ராவலிங் டைம் வந்துட்டு வரும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டாக ஆந்திரான்னு சொல்ல முடியாது, அதோட பார்டர் ரீஜன் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து சாரீ அதெல்லாம் வந்து எதுவும் வேர் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு நார்மலாக வந்து ஒரு சுடி அது மாதிரி தான் நம்ம வேர் பண்ணிட்டு போகிறோம். ஸோ உங்களை வந்துட்டு நான் ரெடி ஆகிட்டு பார்க்குறேன். நம்ம ஏன் வந்து சாரீலாம் வந்து வேர் பண்ணிட்டு போகலன்னா 4 hours ட்ராவல் இல்லையா? ஸோ நம்ம எப்படி வந்து ரெடி ஆகிட்டு போனாலும் இந்த கெட்டப்பில் தான் நம்ம வந்து போகிற மாதிரி வந்து இருக்கும், லிட்ரலாக வந்து சொல்ல போனால். ஸோ வந்து ஸ்லீப்லெஸ் நைட் பெரன் அப்படின்னு சொல்லலாம். தூக்கமே இல்லை. ஸோ இப்போ 3 o'clock ஏர் வாஷிங் இதெல்லாம். ஸோ ரொம்பவே டயர்டாக இருக்குது. இங்கேருந்து நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கும் எனக்கு ரொம்பவே டயர்டாக ஆகிடும். ஸோ பார்க்கலாம், ஹோப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே காய்ஸ், நான் வந்துட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். எப்படி நல்லா பலூன் மாதிரி வீங்கி போயிருக்கு பார்த்தீங்களா என்னோடய ஃபேஸ்லாம். தெரியல, ஒரு வேளை ஏர்லி மார்னிங் எழுதுறதுனாலையா இல்லை தூங்காததுனாலையா தெரியல. அவ்வளோதான், நான் ரெடி ஆகிட்டேன். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். புதுசாக வந்து இந்த மாதிரி பிந்திஸ் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பெரிய ஓவர் சைஸ், கொஞ்சம் பெரிய சைஸ் பிந்திஸ். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4 o'clock. ஸோ நம்ம வந்து அவுட் பஸ்ஸில் தான் வந்துட்டு போக போகிறோம். சரியா? ஓவரால் இது தான் ஒரு ஓவர் கோட், தட்ஸ் ஆல். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எல்லா திங்ஸும் வந்துட்டு பேக் பண்ணிவிட்டு, ஸோ என் அண்ணாலாம் வந்து உள்ளே வந்து தூங்கிட்டுருக்கான். ஸோ அவனை எழுப்பி அவங்கக்கிட்ட கீலாம் கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டு இப்போது கிளம்ப போகிறோம். வாங்க போகலாம். ஸோ இந்த ப்ரீஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இயர்லி மார்னிங் வேக்கப் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷான ப்ரீஸ், கோல்டாக சில்லாக நல்லாவே இருந்தது. ஸோ இப்போ நம்ம போகலாம் வாங்க. ஸோ ரோட் ஃபுல்லாமே ரொம்ப சைலண்ட்டாக ஒரு பேர்ட்ஸோட சவுண்ட் மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தது. காலியாக இருந்தது. ஸோ நம்ம வந்து மெயினில் தான் இருக்கோமா, ஜஸ்ட்டு ஒரு 10 step எடுத்து வச்சாலே நம்மளுக்கு வந்து மெயின் ரோட் தான். ஸோ பஸ், மெட்ரோ எல்லாமே நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதுதான், மேலே மெட்ரோ போயிட்டுருக்கு, கீழே பஸ்ஸஸ் இதெல்லாம். ஸோ வாங்க போகலாம். ஸோ டைமிங்க்கு தான் நம்மளுக்கு அந்த ஊருக்கு போகிறதுக்கு பஸ்ஸு. ஆக்சுவலாக 2-3 buses அந்த மாதிரி மாறி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவுட் பஸ்ஸில் தான் நம்ம போக போகிறோம். ஸோ ஒரு வழியாக பஸ் வந்து நம்ம ஏறியாச்சு. ஸோ டெஸ்டினேஷன் பாயிண்ட் வந்து எங்கேருந்து எங்கன்னா, நம்ம இங்கே சென்னை திருவொற்றியூரில் இருக்கோம். ஸோ திருவொற்றியூர் டு ரெட் ஹில்ஸ். ஸோ ரெட் ஹில்ஸ் டு நம்ம பெரியபாளையம் போய் அப்படி கூட நம்ம மாறிக்கலாம். ஸோ பெரியபாளையம்லேருந்து ஒரு பஸ் போய்க்கலாம். இந்த ஏரியா பேர் வந்து ஊத்துக்கோட்டை அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்ம காலேஜ் வந்துட்டு ஃபஸ்ட்டு அங்கே இருந்தது. இப்போ அங்கேருந்து வெக்கேட் ஆகி 5 kilometers தள்ளி கச்சூர், இது பிளேஸ் பாளையம் சம்திங் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அங்கே தான் வந்து இப்போ இது லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த லொக்கேஷன்ஸ்லாம் இப்படி தான் வந்து இருக்கும். நிறைய மங்கி பையன்ஸ்லாம் இருப்பாங்க. கொஞ்சம் சேஃபாக தான் நம்ம வந்து இருக்க மாதிரி இருக்கும். ஸோ மெயினாக இப்படி தான் வந்து காலேஜோட என்ட்ரன்ஸ். இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்கூலும் வந்து இருக்குது, CBSE ஸ்கூல்ஸ், விவேகானந்தாவோடது. ஸோ அங்கே இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்கூலோட கேம்பஸ் தான். நம்ம இதுக்கு பேக் சைட் தான் நம்ம வந்து நம்மளோட காலேஜ்க்கு வந்துட்டு போவோம். ஸோ இந்த காலேஜ் வந்துட்டு பார்த்திங்கன்னா விமென்ஸ்க்கான காலேஜ். ஸோ அதில் வந்து நம்ம பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன்ஸ் இல்லையா. ஸோ அங்கே வந்துட்டு கோஎட் நம்ம டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி. ஸோ பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன்ஸ் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் ஃபார் டீச்சர்ஸ். ஸோ இங்கே நம்மளோட பேட்சில் 80s கிட்டும் இருப்பாங்க, 90s கிட்டும் இருப்பாங்க, 2K கிட்ஸும் இருப்பாங்க. ஸோ டீச்சிங் ப்ரொஃபஷன் வந்து ரொம்ப ஈஸி அப்படி கிடையாது. ஸோ அது நாங்கள் படிக்கிறது வந்து 2 years. ஸோ அந்த 2 yearsல நம்மளுக்கு நிறைய ரெக்கார்ட் ஒர்க்ஸு, சார்ட் ஒர்க்ஸ்லாம் 300+ சார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ லெசன் பிளான் எழுதணும். அதுக்கப்புறம் டீச்சிங் ப்ராக்டிஸ்க்கு அனுப்புவாங்க நம்மளை. தென் வைவா நடக்கும், கமிஷன் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய யூனிவர்சிட்டிலேருந்து பிரின்சிபல்ஸ் வந்துட்டு அவங்க வந்து அந்த வைவா
ஏதாச்சும் ஒரு ரெக்கார்ட்லேருந்து அவங்க கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு நமக்கு ப்ராப்பராக அந்த ஆன்சர் சொல்லணும். ஃபைனல் டே அப்போது கிளாஸ் வந்து எடுத்து காட்டணும். அந்த பிரின்சிபல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்க அவங்க முன்னாடிலாம் நல்லா லவுடாக. ஸோ நம்ம எப்படி பேசுகிறோம், எப்படி கிளாஸ் எடுக்கிறோம், ஸோ இதுக்கெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து மார்க்ஸ் போட்டு நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க ஃபார் அ டீச்சராக. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்காம ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்மளோட அந்த கொடுப்பாங்களே ட்ரெஸ் அந்த கோட், ஸோ அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ப்ளேஸ் ஆகிட்டோம், வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ பேட்ச் படி எங்களை ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் ஓவரால் காலேஜோட வியூ. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்துட்டு என்னோடய டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க. நாங்கள் 3 மெம்பர்ஸும் வந்து காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி. ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க. ஸோ கெஸ்டஸ்லாம் வந்தாச்சு, ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கெஸ்ட்டு வந்துட்டு நல்லா வந்து ஸ்பீச் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எஜுகேஷன் பற்றி, டீச்சிங் ப்ரொஃபஷனை பற்றி அந்த மாதிரி சொல்லிவிட்டு ஃபைனலாக வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா அக்ரிகல்ச்சரை பற்றி வந்துட்டு பேசினாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும், அதோடைய எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். ஸோ வித்தவுட் அக்ரிகல்ச்சர்னால் நம்மளுக்கு என்ன ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார்மிங் பண்ணுங்கள், நீங்கள் எவ்வளோ தான் வந்து நீங்கள் டிகிரி இது பண்ணால் கூட ஃபார்மிங் பண்ணுங்கள். ஸோ விவசாயம், அக்ரிகல்ச்சர்ஸ், ஃபார்மர்ஸ் இதை பற்றி தான் பேசினாங்க. ஸோ எனக்குமே வந்து அக்ரிகல்ச்சர், ஃபார்மிங்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நானும் வந்து ஃப்யூச்சரில் அக்ரிகல்ச்சர் தான் வந்து பண்ண போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக ஆஃப்டர் அ லாங் வைல் நம்மளோட கிராஜுவேஷனை வாங்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஸோ நம்ம நேம் வந்து கால் பண்ணிட்டாங்க. நம்ம போயிட்டு சர்டிஃபிகேட்டை கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம இப்போது வீட்டுக்கு போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு 1:30 அந்த மாதிரி டைம் ஆகிடுச்சு இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஓரளவு முடிக்கிறதுக்கு. தென் ஃபைனலாக வந்துட்டு ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் மேக் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ எங்களோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ வந்துட்டு வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு சம்மர் ரொம்பவே ஹெவியாக இருக்குது. நம்ம சென்னையை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்பவே ஹெவியாக இருக்குது, சான்ஸே இல்லை. ஸோ ஒரு வழியாக வந்து எல்லாமே நல்லபடியாக ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்துட்டு நம்ம ஸ்கூலோட கேம்பஸ் முன்னாடியே சொன்னேன் இல்லையா. ஸோ ஓவரால் வியூ வந்து இப்படி தான் வந்துட்டு இருக்கும். அவ்வளோதான். நம்ம ஓகே காய்ஸ், நம்ம வீடியோவை எதுக்கு வந்துட்டோம், வீட்டுக்கு வந்தாச்சு, ரீச் ஆகிட்டோம். ஈவினிங் 6 o'clock ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா நல்லா போய் நல்லா ஃப்ரெஷ் ஆகணும் ஃபஸ்ட்டு. செம்ம டஸ்ட்டு, பொல்யூஷன். ஸோ எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட செட் ஆகாது, ஒரு மாதிரி க்ளம்ஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ஆகணும். அப்புறம் நான் போய் ஸ்லீப் பண்ண போகிறேன். பாய். உங்களை அகெயின் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பை ஃப்ரம் சூப்பர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.